ராகுவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஏதாவது கொடுப்பார், ராகு கொடுப்பார், கெடுத்து கொடுப்பார், கேது கெடுத்து கொடுத்து வர சொல்லுவாங்க. ராகுவை பொறுத்தவரையிலும் பிரம்மாண்டம். ராகு வந்து எல்லாருமே வந்து மைனஸா தப்பாதான் சொல்றாங்க. ராகு பொறுத்தவரையிலும் வந்து பிரம்மாண்டம் பெரிய லெவல்ல இருக்குது. அவங்க ஒரு எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 தாம்பிகமா செய்யணும், சின்னதா யோசிக்க மாட்டாங்க. ஒரு 100 ரூபாயில செய்யறது 1000 ரூபாயில யோசிப்பாங்க. அந்த தன்மை இருக்கும். ராகு வந்து நல்ல வேகமா செயல்படுவாங்க. அடுத்து ராகு தசை வரும்போது, ராகு புத்தி ராகு தசை வரும்போது அவங்க அதிகபட்சமா வந்து வளர்ச்சியை நோக்கி போவாங்க. அந்த வளர்ச்சி வந்து நியாயமானதா இருந்தா கடைசி வரல நீடிக்கும், நியாயம் இல்லாம இருந்தா அது நீடிக்காது. இது நான் சொந்தமா நேர்லயே பார்த்திருக்கேன் நிறைய ஜாதத்துல. ராகு வந்து பொதுவாவே அவர் வந்து ஒரு விஷயத்த அதிகப்படுத்தி காட்டுவார். அடுத்து ராகுவோட பார்வை வந்து 3, 7, 11 சொல்லுவாங்க. 3, 7, 11 பார்க்கும்போது அந்த 3, 7, 3 தைரியத்தை கொடுப்பாரு 3ஆம் வீட்டை பார்த்தாருன்னு. அதே போல 7ஆம் வீட்டை பார்க்கும்போது அந்த கணவன் மனைவி இதுல வந்து கொஞ்சம் வேட்கை அதிகமா இருக்கும். ஒரு கணவன் மனைவியை வந்து அவங்க கண்ட்ரோல், அதாவது தன்னடக்கத்தை வச்சுப்பாங்க. அடுத்து 11 போது லாபத்தை வந்து ஏதாவது விதத்துல சம்பாதிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருவார். ராகு தசையும் அதே ராகு வந்து சுக்கிரன் மாதிரி தான், போகத்துல ஈடுபடுத்துவார், வளர்ச்சியை நோக்கி போவாங்க. ராகு தசையில திடீர் நல்ல வளர்ந்தவங்களா இருக்காங்க. அந்த தசை முடியும் போது உடமையெல்லாம் போனவங்க இருக்காங்க. காரணம் வந்து அந்த ராகு தசையில நடந்துக்கிற விதம் இருக்கு. ராகு கொடுப்பா எல்லா விஷயம் பண்ணுவாரு, நியாயமா போயிட்டா ஒண்ணும் இல்லை. இன்னொரு விஷயம் தான், ராகு கேது வந்து ஒரு அரக்கன். வர புராணத்துல வந்து அரக்கன் தான். அவங்க அமிர்த சாப்பிடுறோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் அந்த ராகுக்கு வந்து அசுரத்தன்மை இருந்தே தீரும், அது மாறாது. கேது வந்து அந்த அசுரத்தன்மை இருக்காது, தேவத்தன்மை இருக்கும். காரணம் வந்து இது 2ஆ பிரிச்சுத அவர் வந்து அப்படி இருக்கு, இவர் இந்த இருக்காரு. மற்றபடி வந்து ராகு வந்து போகத்தை கொடுப்பார்.